அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது காயல்பட்டினம் கரின்னு சொல்லுவாங்க. இது காயல்பட்டினத்தில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சது. இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நான் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, வாங்க அது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கூடாதுங்க. ஒரு 6 பட்டை, 10 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு பிடி அளவுக்கு இஞ்சி, இதை வந்து நல்லா நச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து மட்டனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிடலாம். நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வைங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு சிக்கனில் கூட செய்யலாம், ஆனால் மட்டனில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீட்டாக கட் பண்ணுங்க. 2 கருவேப்பிலை கொத்து. கருவேப்பிலை கொத்தை வந்து உதுத்து போட்டுற வேண்டாம். பச்சை மிளகாய் சின்னதாக தான் கட் பண்ணி போடுவாங்க. குழந்தைங்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் கட் பண்ணாமல் முழுசாக போட்டுருங்க. மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். இதுக்கு வந்து சின்ன ஜீரகம் தூள் போடுவாங்க. பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுவாங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுவாங்க. இது எல்லாமே நான் சேர்த்து மசாலா அரைச்சி வச்சுருக்கிறதுனால ஒரே மசாலா தூளை நான் போட்டுட்டேன். தேவைக்கு ஏற்ப நம்ம சால்ட்டு போட்டுறணும். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலையே இப்படியே கொத்தோடு போட்டால் தாங்க அதோடய டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து மட்டனை வந்து கரெக்டாக குக்கரில் வந்து ஒரு 3 விசில் அளவுக்கு வச்சோம். இதில் வந்து சால்ட்டு போட்டிருக்கு, லைட்டாக நம்ம மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், அதாவது 1 கிலோவுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றணும். நம்ம 1/2 கிலோன்றனால 50 கிராம் அளவுக்கு நெய், 50 கிராம் அளவுக்கு ஆயிலும் ஊற்றுறேன். தேங்காய் தான் ஊற்றுவாங்க, நான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேங்க. தேங்காய் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுன்றதுனால நம்ம நச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டுறணும். இதில் போட்டுட்டு இப்போது தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். நான் தயிர் போட்டதை வந்து காட்டலைங்க. ஆயில்லையே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட தயிரை வந்து ஆட் பண்ணிடணும். இப்போ ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் சின்ன வெங்காயத்தை நம்ம கட் பண்ணாமல் முழுசாக வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு குக் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற மட்டனை வந்து கொஞ்சமாக எடுத்து போடுங்க. ஒரு பாகத்தை மட்டும் போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. மிச்சத்தை வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். பாருங்கள், இதை வந்து நம்ம போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மசால் தூள், அது எல்லாத்தையும் வந்து நம்ம இது மேலே அப்படியே போட்டு விட்டுறலாம். பாதி மட்டனை போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மசால் தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த எல்லாத்தையும் மிக்ஸையும் வந்து இதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம போட்டுற கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல மட்டனோட தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து அப்படியே சுற்றி எல்லா இடத்துக்கும் தாவாவில் படுற அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு அப்படியே மூடி விட்டுறலாம். கிளறி விட்டுறாதீங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மெதுவாக அதை வந்து எல்லாத்தையும் படுற அளவுக்கு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டு இருக்கணும். பாருங்கள், இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த டைமில் ஒரு வாசம் வருங்க, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். இனிமேல் வந்து இப்படி தான் மட்டன் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதில் வந்து நல்லா ஒரு வாழைக்காய் நம்ம எடுத்து அந்த ஒரு வாழைக்காயை வந்து சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கிளறி விடுங்க. இப்படி கிளறி விடுறதுனால தான் அதோட டேஸ்ட் வந்து மசால் வந்து எல்லா இடத்துக்கும் மட்டனுக்கு படுங்க. முந்திரிங்க, இது முந்திரி வந்து அரைச்சி போடுவாங்க தேங்காவோட. நான் அரைச்சி போடாமல் நான் கரெக்டாக ஒரு சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு வாழைக்காவை கட் பண்ணி நம்ம போட்டாச்சு. தேங்காவை அரைச்சி கரெக்டாக கட்டியாக இருக்கக்கூடிய பால் மட்டும் எடுங்க, கெட்டியாக இருக்கக்கூடிய பால். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, ஊற்றினா நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஒரு வாழைக்காவையும் நம்ம போட்டாச்சு. இதை நல்லா கிளறி விடுங்க.
முந்திரி அரைச்சி போடுவாங்க தேங்காவோடு. அப்படி இல்லைன்னு சொன்னால் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கூட முந்திரி இல்லாதவங்க அரைச்சி போட்டுக்கலாம். அந்த திக்னஸுக்கும் வாசத்துக்காகவும் தான் நம்ம முந்திரி போடுறது. அதிகமாக முந்திரி சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஆனால் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால் முந்திரியை நீங்கள் தவிர்த்துக்கிறது. இனிமேல் எங்கள் வீட்டில் எப்போவுமே காயல்பட்டினம் கறி குழம்பு தாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இனிமேல் நாங்கள் இப்படி தான் செய்வோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.